அனைத்து தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வெளியானது நாம் தமிழர் கட்சி அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் தொகுதிகளின் லிஸ்ட். அடேங்கப்பா! இத்தனை தொகுதியில் வெற்றி வாய்ப்பா? இது குறித்து தான் இந்த காணொலி விரிவாக பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு முதல் ஆளாகவே நாம் தமிழர் கட்சி அவர்களுடைய 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களையும் அறிவித்து களத்தில் மிக தீவிரமாக பரப்புரையை மேற்கொண்டு வராங்க. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் கடந்த 3 நாட்களாக வடமேற்கு மாவட்டங்களில் மிக தீவிரமாக தன்னுடைய சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு பரப்புரையும் செய்து கொண்டு வராரு. இந்த சூழல்ல இன்றைய தினம் பாஜக மற்றும் அதிமுக கூட்டணியான என்டிஏவின் வேட்பாளர் லிஸ்ட் வெளியாயிருக்கு. அதுல ஏற்கனவே பலவீனமாக உள்ள அதிமுகவின் கூட்டணி கட்சிகளின் தொகுதிகள் லிஸ்ட் இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு குஷியை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இந்த தொகுதிகளில் எல்லாம் நாம் தமிழர் கட்சி ஈஸியா வெல்றதுக்கான ஒரு வாய்ப்பும் ஏற்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமா என்டிஏ கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய ஒட்டன்சித்திரம், ஈரோடு மேற்கு, ராணிப்பேட்டை, கிள்ளியூர், கும்பகோணம் போன்ற தொகுதிகளில் எல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு லட்டு மாதிரி ஓட்டு உள்ள போகுது. இந்த தொகுதிகளை நிச்சயமாக திமுகவுக்கு சரிசமமாக டப் கொடுக்கக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி தான் இருக்கும் அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாகுது. அதே மாதிரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிடக்கூடிய 11 சட்டமன்ற தொகுதிகளும், பாமக போட்டியிடக்கூடிய 18 சட்டமன்ற தொகுதிகளும், பாஜக போட்டியிடக்கூடிய 27 சட்டமன்ற தொகுதிகளுக்கான லிஸ்ட் இப்போ வெளியாகி இருக்கு. இவை அனைத்திலுமே நாம் தமிழர் கட்சிக்கு பிரகாசமான ஒரு வெற்றி வாய்ப்பு கண்கூடா தெரியுது. முக்கியமாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் போட்டியிடக்கூடிய காரைக்குடியில் இரட்டை இலை போட்டியிடாமல் குக்கர் போட்டியிடுவது அப்படிங்கிறது சீமான் அவர்களுடைய வெற்றியை மேலும் உறுதிப்படுத்தும் விதமாக தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இப்படிப்பட்ட லிஸ்டின் மூலமாக ரொம்ப தெளிவாக நாம் தமிழர் கட்சி இந்த 61 தொகுதியிலையுமே திமுகவுக்கு ஒரு நேரடியான போட்டியை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. மிகவும் முக்கியமாக கன்னியாகுமரி மாவட்டம், டெல்டா மாவட்டங்கள் அப்படின்ட்டு இந்த பகுதியில் பெரும்பாலான அதிமுக கூட்டணி கட்சிகள் போட்டியிடக்கூடிய பகுதிகளில் நாம் தமிழர் கட்சி நிச்சயமாக பந்தயத்தை அடிக்கும் அப்படிங்கிறது தான் அரசியல் வல்லுநர்கள் கூறக்கூடிய கருத்தாக இருக்குது. ஸோ வரக்கூடிய தேர்தலில் நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும் பல தொகுதிகள் வென்று சட்டமன்றத்துக்கு செல்வதையும் இதை போன்ற லிஸ்ட்டுகள் நமக்கு உறுதியாக்குது. ஸோ சீமான் அவர்களுடைய உழைப்பு நிச்சயமாக வீண் போகாது அப்படிங்கிறது களத்தில் நாம் காணக்கூடிய காட்சியாக இருக்குது. நன்றி, வணக்கம்.